வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட வியூவர்ஸில் நிறைய பேர் பிரியாணி எப்படி சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இது ஸ்பெஷலான ரெசிபி. நான் இன்றைக்கி பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 60 ml ஆயில் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சூடானதும் இப்போது கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஃப்ரெஷ் பிரியாணி லீஃப் சேர்க்குறேன். இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது. இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பே லீஃப் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் ரம்பையிலையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா பிரியாணி செம வாசனையாக இருக்கும். இது கிடைக்காதவங்க டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதுவே நல்லா வாசனை கொடுக்கும். அதனால நான் பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கலை. உங்ககிட்ட இந்த இலைலாம் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் புதினாலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா முருகணும். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்க்குறேன். 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி தான் சேர்க்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதும் இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனில் பாதி லெமனோட ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குங்குமப்பூவில் நான் சூடான பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க, அதாவது ரோஸ் வாட்டர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசி ஏற்கனவே ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆனதும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் அரிசி ஃபுல்லாக வேகலை. இப்போது இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு அடியில் பழைய தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதா ரைஸில் செஞ்சாலும் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ பிரியாணி ரைஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் சுட சிக்கன் பிரியாணி கூட சிக்கன் 65, தயிர் பச்சடி, பிரெட் ஹல்வா கூட என்ஜாய் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.